மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். இது சனியுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 19 வருடம். என்னோட கணக்குப்படி நான் சென்ட்ரு பகுதியில் நான் 10 வருடம் நான் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. ஒவ்வொரு தசைக்கும் எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் வரும் அப்படிங்கிறத நான் விரிவாக சொல்கிறேன் இந்த வீடியோவில். இப்போ அந்த மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, சித்திரை மாதம் 1ஆம் தேதி, சித்திரை மாதத்துலேருந்து 2027 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும், அதாவது பங்குனி வரைக்கும், பங்குனி கடைசி நாள் வரைக்கும் இந்த 12 மாதங்கள் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது. இந்த மீன ராசிக்கு கிரக நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா, ராசியிலே சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலையும் ரேவதி நட்சத்திரத்திலும் இருக்கிறார். இப்போ ஜென்ம சனியாக இருக்கார். அதாவது ஜென்ம சனி அப்படின்ட்டு பயங்காட்டன்னு நினைக்காதீங்க, இந்த வார்த்தை அப்படி தான் சொல்லலாம். ஜென்ம சனி அப்படின்னாக்கா 1ஆம் இடத்துல சனி, அதாவது ஜென்ம ராசியில் சனி. இதே 4ஆம் இடத்துல குருவுடைய பயிற்சி, 5ஆம் இடத்துக்கு ராகு கேது பயிற்சி இருக்குது. 12ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கும் கேது பகவான் 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வருவார். இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றம் சொல்லலாம். ஏன்னா குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்குது. ஏன்னா ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை கிடைக்குதுனாக்கா சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் தசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும்? என்னோட கணக்குப்படி நான் 10 வருடம் நான் எடுத்துக்கிறேன். 10 வயசு வரைக்கும் சனி மகாதசை நடப்பில் இருந்தால் பிறகு 17 வருடங்கள் புதன் தசை, 10 + 17 27 வயசு வரைக்கும் புதன் தசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும். இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு புதன் மகாதசை அப்படிங்கிறது 17 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் வரும். இந்த காலகட்டத்தில் இந்த புதன் தசை அப்படிங்கிறது நடக்கும். சென்டர் பகுதி சொல்லிட்ட 10 to 27, அதாவது 2ஆம் பாதம் முடியும் 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு. 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ 3 வயசு தசா புத்தி இருப்புகள் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இப்போ சனி மகாதசை ஒரு சில பேருக்கு 6 மாதம் கூட இருக்குது, ஒரு சில பேருக்கு 1 வருஷம் இருக்குது. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் 20 வயசுக்குள்ளே இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துடும். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இப்போ ஜென்ம சனியாக போயிட்டுருக்கார். நிறைய முயற்சி பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு மனசு அமைதியாக வச்சுக்கங்க. படிக்கிற காலகட்டத்தில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஏன்னா புதன் மகாதசை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி தசை, 7ஆம் அதிபதி தசை. இன்னொன்று நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா சனியுடைய நகர்வுகள் உத்திரட்டாதி ரேவதி. அதனால் இப்போ வக்கரமாகும்போதோ வக்கர நிவர்த்தி ஆகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிளு கொடுக்கும். இது தசாபுத்தி நல்ல வலுவாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா புதன் இந்த வயசில் கெடுதல் எல்லாம் பண்ணாது. நிறைய பேருக்கு சுய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா படிக்கிற காலகட்டத்தில் அரவணைப்பு இருக்குது. அப்பா அம்மாவுடைய பாதுகாப்பு, அரவணைப்பு, அவங்களோட எல்லாமே கண்ட்ரோலுக்குள்ளே தானே இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல தசாபுத்திகளாக இருக்கும். இன்னொன்று வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு, அங்கே இருக்காங்க இல்லையா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல தசாபுத்திகள் அமையும். நிறைய பேர் படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சியெல்லாம் பார்த்துருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஜென்ம சனி அப்படின்ட்டு எல்லாம் இந்த புதன் தசை நன்மை செய்யாது அப்படின்ட்டுலாம் நெகட்டிவாக சொல்ல முடியாது. வீட்டில் இருக்கிறவங்களோட ஜாதகமும் சேரும். இதில் அவங்களுக்கு ஒரு 7.5 சனியோ அஷ்டம சனியோ இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு நடக்கக்கூடிய 7.5 சனிக்கு தசாபுத்தியும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும். அது மாதிரி தான் இருக்கும். டோட்டலாக எல்லாமே ஒன்றா லிங்க் ஆகும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் படிப்பு ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் வருமே தவிர எல்லாருக்குமே வரும்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 20% பேர் கஷ்டப்படலாம் படிப்பு ரீதியாக. மற்றபடி எல்லாருமே 80% பேரும் வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துருமான்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க. அதை முயற்சி எடுத்திங்கன்னா சரியாயிரும் அப்படிங்கிறதா என்னோட கணக்கு. 20 வயசுக்கு மேலே வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. அதாவது ரொம்ப நாளாக இப்போ ஜென்ம சனி வந்துச்சு, இதுக்கப்புறம் வேலை கிடைக்குமா அப்படின்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. வேலை கிடைக்கும், வேலையில் ப்ராப்ளமே வராது. சனி பகவான் எப்பவுமே பிஸியாக வச்சுன்னு இருப்பார். இப்போ 4ஆம் இடத்துல குரு 5ஆம் இடத்துக்கு வராருனாக்கா பார்வை ராசிக்க பதியுது. சூப்பர். இது என்னென்னா பொருளாதாரத்தை கொடுக்கும், வீட்டுக்கு நல்லா ஒரு வருமானத்தை கொடுக்கும். அப்போ வேலை கிடைக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி. அது மாதிரி ஜென்ம சனினாக்கா உங்களுக்கு கெடுத்துரும் அப்படின்லாம் சொல்லவும் முடியாது. இப்போ புதன் தசை 34 வயசு வரைக்கும் எடுத்துருக்கிறேன். இப்போ புதன் தசை நடக்குதுன்னா 4ஆம் அதிபதி தசை இல்லையா, வேலையில் உயர் பதவியெல்லாம் கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேலை தொழில் எல்லாமே நல்லா இருந்ததுனாக்கா குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அந்த டைம். அதாவது அதுலேயும் கொஞ்சம் நெருக்கடிகள், அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இவங்க ஒன்று சொல்லுவாங்க, இது மாதிரி ஏதோ ஒன்று கலைச்சி போட்ட மாதிரி இருக்கும். இப்போ வேலை தொழில் சரியில்லை அப்படின்னா குடும்ப வாழ்க்கை ஒரு சில பேருக்கு அதில் நிம்மதி கொடுத்துரும். ஒரு பக்கம் கஷ்டத்தை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் நிம்மதி இல்லாமல் வைப்பார். அது மட்டும்தான், ரொம்பலாம் இருக்காது, அந்த அளவுக்கெல்லாம் இருக்காது. 4ஆம் அதிபதி தசை இல்லையா. இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, இன்னொன்று வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி, இப்போ அங்கேருந்த வெளிநாடு மாறுறது, அது மாதிரிலாம் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்காங்க. நிறைய பேர் படிச்சுட்டு வெளிநாடு போகிறாங்க, எல்லாமே போகிறாங்க வச்சுங்களேன். இதுக்கு கிரக அமைப்புகள் பெருசாக
வேலை கிடைக்குன்னா வேலை கிடைக்கும். தசாபுத்தி நல்லா இருக்குனாக்கா டபுளாக உங்களுக்கு வந்து நிறைய வருமானத்தை கொடுக்கணும் அப்படின்னா வெளிநாடு அது மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறது அது மாதிரிலாம் வந்து வேலை கிடைச்சிது. இதெல்லாம் வந்து சிறப்பு. இன்னொன்று உங்கள் சுய ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி நல்லா இருக்கும். அவரே தான் இவர் புதன் தசை அப்படிங்கிறது. அந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு கிரகம் உட்காந்துச்சின்னு வச்சிக்கலாம், அருமை. அதை விட ஒரு எதுவுமே கிடையாது. எப்பவுமே உங்களுக்கு வந்து வேலை ரீதியாக பிரச்சனையே வராது. ஒரு நாள் வேலை போச்சுன்னா ஒரு 6 மாதத்தில் வேலை கிடச்சிரும், 3 மாதத்தில் வேலை கிடச்சிரும் உங்கள் லைஃப்பில். அது மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும் 4ஆம் அதிபதின்றவர். இப்போ 4ஆம் அதிபதியோட தசையில் உங்களுக்கு பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. இன்னொன்று ரேவதி நட்சத்திரத்தில் போகும்போது சனி பகவான் இந்த வருஷம் எண்டில் அது மாதிரி போகும்போது அந்த அடுத்த வருஷம் ஆரம்பத்துலேயும் போவார். அதாவது வக்கரமாகி வக்கர நிவர்த்தி ஆகி இதில் தான் 2 இதில் தான் இப்போ ஒரு வருஷமாக இருக்கார் இந்த 2 நட்சத்திரத்துலேயும். இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் போகும்போது என்னென்னா வேலை ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு வரலாம். எல்லாருக்குமே சொல்கிறேன், எல்லாருக்குமே எல்லா தசைக்குமே. அதில் சனி பார்வைப்படக்கூடிய இடங்களில் இந்த புதன் இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பார்வைப்படக்கூடிய இடம், அப்படி இல்லைன்னா சனி நகரக்கூடிய இடம் இந்த இடத்துல. இன்னொன்று வந்து லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சனியோடைய பார்வையில் மாட்டினா அவங்களுக்கெல்லாம் வந்து வேலை பிரச்சனை கொடுத்து வேலை மாறும். வேலைங்கிறது கொஞ்சம் இடம் மாற்றங்கள் அது மாதிரி கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து சனி பார்வையில் மாட்டக்கூடிய கிரகம் சுபத்துவமாக இருந்துச்சுனாக்கா ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அது மாதிரி வேலை வந்து உயர் பதவி கிடைக்கிறது, இது மாதிரி இல்லை சம்பள உயர்வு, இது மாதிரி நிறைய வந்து பாசிட்டிவாக கிடைக்கும். எல்லாருக்குமே நம்ம நெகட்டிவாக சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குது, கஷ்டத்தை கொடுக்குது, டக்குன்னு ஒரு இடம் மாற்றி விட்டுச்சுன்னு வச்சிங்களேன், இந்த இடத்த விட அதை பெட்டர்மெண்ட்டு நல்ல ஒரு வளர்ச்சி தானே, அப்படி தானே எடுத்துக்கணும் அதை. அது மாதிரி பிரச்சனை வந்துச்சு சார், ஆனால் வந்து டக்குன்னு ஒரு இடம் மாறிச்சு, அருமையான இடம் அது, அதை விட இது பெட்டர்மெண்ட்டு எனக்கு நல்லா இருக்கு நான் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி சுபத்துவமாக இருந்தால் அது மாதிரி ஒரு நல்ல ஒரு பலன்கள் அது மாதிரி எடுத்துக்கலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிக்கலாம், கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. ஒரு 1.5 வருஷ காலம் மட்டுமே. இல்லை திருமணம் நடத்தி அவனா யாராருக்கெல்லாம் திருமணம் நடக்கும் அப்படின்னாக்கா சனி பகவான் வந்து 11ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல, இன்னொன்று வந்து ராசி ஜென்ம ராசியில் 2ஆம் இடத்துல, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு சுய ஜாதகத்தில் அவங்களுக்கெல்லாம் திருமணம் சக்ஸஸ்ஃபுல்லாக கூடி வரும். இன்னொன்று இந்த 7.5 சனி பிரச்சனை வராத ஒரே ஆள் யாருனாக்கா இந்த சனி பகவான் பரிவர்த்தனை ஆனவங்களுக்கு. இப்போ சூரியன் வீட்டில் சனி இருக்கோ, சனி வீட்டில் சூரியன் இருப்பார், இது மாதிரி இது வந்து பரிவர்த்தனை அதே மாதிரி வந்துச்சுனாக்கா அவங்களுக்கு அந்த கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா வேறு மாதிரி இருக்கும். தசாபுத்தி மட்டும்தான் சரியில்லாமல் இருக்கும். தசாபுத்தி சரியில்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும், கொஞ்சம் பிரச்சனை தான் அவங்களுக்கெல்லாம். இந்த பரிவர்த்தனை எல்லாம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இது மாதிரி நல்ல ஒரு வருமானம், வேலை வாய்ப்பு அதெல்லாம் வந்து பரவாயில்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேது மகாதசை. கேது உத்திரட்டாதி முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 35 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும். என்னோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னாக்கா 28லேருந்து 35 வரைக்கும், அதாவது 2ஆம் பாதம் முடிய 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு. 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 20 to 27 கேது மகாதசை. இது நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். அதாவது சுக்கிரனோட வீட்டில் இருந்தால் கொஞ்சம் கவனமாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது நல்லது. இப்போ வந்து வேலையில் இருக்கிறீங்கனாக்கா வேலையை சரியாக பார்த்துங்க. சுக்கிரனோட வீட்டில் இருந்தால், செவ்வாயோட வீட்டில் இருந்தாலும் அது மாதிரி தான். இன்னொன்று சனி பகவானுடைய வீட்டில் இந்த கேது பகவான் இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் வேலை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. எதுவுமே சரி அனலைஸ் பண்ணிங்க, எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ வந்து வேலையில் பிரச்சனை போயிட்டுருக்கா, அது கொஞ்சம் சரி பண்ணிங்க. அதே மாதிரி தொழிலை கொஞ்சம் கவனமாக பண்ணிங்க. இந்த 2 இடத்துல இருந்தால், அதாவது இந்த 6 வீடுகளில் இருந்தால், சனி பகவான் வீடு, சுக்கிரனோட வீடு, செவ்வாயோட வீடு, இந்த 6 இடங்கள்ல இருந்தால் வேறு எங்கே இருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்காது இந்த கேது பகவான். அதுவும் வீடு கொடுத்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். வேலை ரீதியாக உயர் பதவி, உயர் இடத்துல வைக்கிறது, நல்ல ஒரு பொசிஷனில் வர்றது, சம்பள உயர்வு அது மாதிரி கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். திருமணம் ஆகாத வயசில் இருக்கிறீங்கனாக்கா இப்போ திருமணம் எல்லாம் கூடி வந்துடும், சுப விசேஷங்கள் கூடி வரும். இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இது மாதிரிலாம் ஒரு நல்ல அமைப்புக்குள்ளே கொடுத்துரும். அதாவது செவ்வாயோட வீட்டில் இருந்தால் இடம் வாங்க முடியாதான்னு கேட்காதீங்க, அங்கேயும் இடம் வாங்குவீங்க. ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது. அதுவும் ஒரு பக்கம் ஒரு நெருக்கடி கொடுக்கும் வேலை தொழில், இன்னொரு பக்கம் இடம் வாங்குவீங்க, இன்னொன்று வந்து வீடு கட்டுறது, இது மாதிரிலாம் ஒரு நல்ல பலன்களை அந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சனியோட வீட்டில் இருந்தால் கூட சரி, ஏதோ ஒரு நட்சத்திரம் வந்து செவ்வாயோட நட்சத்திரம், இல்லைனாக்கா செவ்வாய் கூட இருக்கிறது, இல்லை செவ்வாய் பார்வைப்படுறது, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ எல்லாத்துலேயும் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. கஷ்டப்படுறவங்களுக்கு தானே நம்ம சொல்கிறோம், இதிலெல்லாம் கஷ்டம் வரும், தொழிலில் கொஞ்சம் கஷ்டம் வரும், வேலையில் கொஞ்சம் கஷ்டம் வரும் அந்த கேது தசையில், அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்து வந்து சுக்கிர தசை. உத்திரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து 42 வயசுலேருந்து 62 வயசு வரைக்கும். 2 பாதம் இல்லைனா 3ஆம் பாதம் முடிய இருக்கிறவங்களுக்கு 35லேருந்து 55 வயசு வரைக்கும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 27 வயசுலேருந்து 47 வயசு வரைக்கும். கிட்டத்தட்ட இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 27 வயசுலேருந்து 62 வயசு வரைக்கும் வருது இந்த சுக்கிர மகா தசை. இது அஷ்டமாதிபதி தசை, 3 குடையவன் தசை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உசாராக இருக்கக்கூடிய காலம் இதுதான்.
ஏன்னா அஷ்டமாதிபதி தசையில் நீங்கள் எதையுமே செய்யாமல் இருக்கிறது நல்லது. வேலைக்கு போகிறீங்களா, வேலை மட்டும் பாருங்கள். நீங்கள் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறதோ, இடமாற்றங்களை எதிர்பார்க்குறதோ, ஒரு இடத்த மாற்றணும்னு நினைக்கிறதோ வேண்டாம். ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்று பண்ணினே இருப்பாங்க. இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை பார்க்கணும் அப்படின்லாம் தோணும். ஒரு சில பேருக்கு வந்து இடமாற்றங்களையே கொடுக்கும். சனி பார்வைப்படக்கூடிய இடங்களில், ஏன்னா உத்திரட்டாதி ரேவதியில் தான் சனி இருக்கிறார். இந்த இடங்களில் சுக்கிர பகவான் இருந்தால், சுக்கிரனோட வீட்டை தான் பார்க்குறாரு. இப்போ ராசிக்கு 3ஆம் இடத்தை தான் 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இன்னொன்று வந்து அந்த இடத்துல சுக்கிரன் இருந்தால், அவர் அஷ்டமாதிபதி இருக்கார் இல்லையா, 3ஆம் இடத்துலேருந்து தசை பண்ணுற மாதிரி தான். இப்போ லக்னத்துக்கு வந்து 4ஆம் இடமோ ஏதோ ஒரு சம்மந்தம் வந்துச்சுனாக்கா டக்குன்னு வேலை போய் வேலை மாறும். வேலை நல்லாயிருக்கும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. வேலை மாறினா வேலை நல்லாயிருக்கும். நீங்களாக விட்டுட்டு போகாதீங்க. அவங்களா போக சொன்னாங்கனாக்கா ஓகே. இப்போ கான்ட்ராக்ட் பேசிக்கில் முடியுது, ஒரு இடம் மாறுறீங்க அப்படின்னாக்கா சிறப்பு. வேலை போச்சுனாக்கா ஒரு 3 மாதத்துக்குள்ளே வேலை கிடச்சிரும். ரொம்ப நாள்லாம் வந்து வேலை இல்லாமல் பிரச்சனை எல்லாம் வராது. உங்களை பிஸியாகவே வச்சுருப்பார் இந்த சனி பகவான். அது மாதிரி மற்றபடி குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் வார்த்தைகளை பார்த்து வர்றது நல்லது. ஏன்னா வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. சுக்கிரதசையில் இடம் வாங்குறதெல்லாம் ஓரளவுக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்கள் நடக்கும். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. சுக்கிரதசையில் அந்த அளவுக்குலாம் வந்து கெடுபலன் சொல்ல முடியாது. அது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். கஷ்டத்தில் போயிட்டுருக்குனாக்கா கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்க எல்லாத்தையும். வேலை, தொழில், அது மட்டும். குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. வீட்டில் யாருக்காவது 7 சனியோ இல்லை அஷ்டம சனியோ இருந்தால் கொஞ்சம் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிங்க. எதுவாக இருந்தாலும் சரி, வாக்குவாதங்கள் வேண்டாம். இது இப்படி தான் இருக்கும் இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து அஷ்டம சனி முடிஞ்சிருக்கும். இப்போ கடகராசியில் யாருனா இருப்பாங்க வீட்டில், அவங்களுக்கு வந்து அஷ்டம சனி முடிஞ்சு இல்லையா, இப்போ ஏற்கனவே கஷ்டத்தில் இருப்பாங்க. இப்போ கஷ்டம் ரிலீஸ் ஆகும். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ வருமானம் வர்றது, வேலை வாய்ப்பு, அது மாதிரி ஒரு சில பேருக்கு. இந்த சுக்கிரதசையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பரிவர்த்தனையில் யாருக்காவது சனி பகவான் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், உங்கள் சுய ஜாதகத்தில் சூரியன் வீட்டில் சனி, சனி வீட்டில் சூரியன், இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பரிவர்த்தனை, சுக்கிரன் வீட்டில் சனி, சனி வீட்டில் சுக்கிரன், இது மாதிரி பரிவர்த்தனை ஆனவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள்னு சொல்லலாம். அந்த தசாபுத்தியே கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து பலன் எடுக்கிறதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய நல்லதும் நடந்திருக்கும். ஒரு சில நெருக்கடிகளை கொடுத்துருக்கோம். அந்த ஒரு சில நெருக்கடிகளுக்கு மட்டும் கொஞ்சம் தாங்கிக்கணும் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது இந்த பரிவர்த்தனை. அது மட்டும் தான். இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீட்டில். ஏதோ ஒரு சுபகாரியங்கள், அது மாதிரி நிறைய சுப விரயங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். எதுவாக இருந்தாலும் சரி சுப விரயங்களாக மாற்றிக்கங்க. அடுத்து சூரியன், சந்திரன், செவ்வாய் தசைகள், 3 தசைகளை நான் சேர்த்து சொல்லிடுறேன். இது எந்த வயசில் வரும் அப்படின்னாக்கா, உத்திரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 62 வயசுலேருந்து 85 வயசுக்குள்ள சூரியன், சந்திரன், செவ்வாய் தசைகள் 3 தசைகளை வரும். இன்னொன்று 2ஆம் பாதம் இல்லை 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 55 வயசுலேருந்து 79 வயசு வரைக்கும். 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 47 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும். இது வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய் தசைகள். இந்த தசைகள் இப்போ சூரிய தசைனாக்கா யாராருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கோ அந்த கடன் பிரச்சனை தீரும். இருந்தாலும் வேற ஒரு கடன் வாங்கி தொழில் பண்ணுறதோ, கடனுக்கு முன்னிக்கிறதோ, யாருக்காவது பணம் வாங்கி கொடுக்கறது, இல்லைனா வார்த்தைகள் வர்றது, அதாவது இதை செய்கிறா அதை செய்கிற, அதை மட்டும் பண்ணாதீங்க இந்த சூரிய தசையில். ஏன்னா சூரியனும் சனியும் பகை கிரகங்கள். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அதுக்கு நெகட்டிவாக பண்ணி விட்ருவோம். வேலை போயிட்டுருக்கா நல்லபடியாக போயிட்டுருக்கட்டும், தொழில் பண்ணிகிட்ருக்கலாம் நல்லபடியாக தொழில் பண்ணுங்கள். சூரிய தசையில் இது ப்ராப்ளத்தை கொடுக்காது. நீங்கள் ஏதாவது மாற்றணும்னு நினச்சா கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும். அடுத்து சந்திர தசை. சந்திரன் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து தசை பண்ணுற மாதிரி. இப்போ அந்த நட்சத்திரத்தில் தான் சனி போயிட்டுருக்கார். ரேவதியில் போவார், அங்கே வக்கரமாவார், திரும்ப உத்திரட்டாதிக்கு வருவார். இப்போ வக்கரத்திலே போய் ரேவதியில் போயிட்டு வக்கர நிவர்த்தி ஆகி டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2 நட்சத்திரத்தில் இருப்பார் இந்த வருஷம் ஃபுல்லாகவே. அது பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனோட இருக்கக்கூடிய நட்சத்திரம். இது எல்லாமே கவனத்தில் எடுத்துக்கணும். நம்ம சந்திரனோட தசையாக மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. எதையுமே பெருசாக யோசிக்காதீங்க. மன அழுத்தத்தை அதிகமாக கொடுக்கும் இந்த டைம். வேலை ரீதியாகவும் ஒரு சில பேருக்கு வந்து ப்ராப்ளத்தை கொடுக்கலாம். வேலை நல்லபடியாக போகிற மாதிரி பார்த்துங்க. தொழிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம். ஷேர் மார்க்கெட்டெல்லாம் போகாதீங்க. ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு இது எதுலையுமே போகாதீங்க. அதிகமாக கூப்பிடும், வான்னு கூப்பிடும். தயவு செஞ்சு அந்த பக்கமே போகாதீங்க. முதலீடெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் சரி. செவ்வாய் தசை அது சொல்லவே தேவையில்லை. செவ்வாய் தசை நல்லாயிருக்கும் இந்த காலகட்டங்களில். ஏன்னா 2-9 குடையவன், மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய தசைன்னு சொல்லலாம். அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவ செலவுகள்லாம் இருந்துச்சுன்னா கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை கொஞ்சம் தீரும். உடல்நிலை தொந்தரவுகள் எல்லாமே பரவாயில்ல, கிளியர் ஆகும். வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கிறது, எல்லாமே மாற்றங்களை கொடுக்கும். இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை இந்த தமிழ் புத்தாண்டில் பார்க்கலாம். நன்றி.